இந்த ஹனாயை சுற்றி இந்த ஊருக்குள்ள மட்டும் வெளியும் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. ஹாலாங் பே, நின்பின். ஹாலாங் பே டூர்னா மார்னிங் போயிட்டு நைட் ரிட்டர்ன் வரலாம், இல்ல ஒரு 2 nights அங்க க்ரூஸ்ல தங்கிட்டு 1 night or 2 nights அப்படின்னு ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ நின்பின்ங்கிறது அது ஒரு பார்க்க வேண்டிய இடம். பட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் போகலையே அப்படின்னு கேட்டா, நான் ஹலாங் பேலாம் ஏற்கனவே பார்த்துட்டேன். அது போக இந்த ஹலாங் பே, நின்பின்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப் வந்து இந்த சிட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். பைக்கில் இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒருத்தர் வர சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு 1 hour டூர். கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பான நீ காலை வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்கள் நலமா இருக்கீங்களா? நாங்கள் அந்த டூரை போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களை வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும் போது அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணேன், அந்த லேக் பக்கத்தில். அப்போ அவங்க கூப்பிட்டாங்க. அன்னைக்கு போக முடியல. நெக்ஸ்ட் 2 days கழிச்சு போகலான்னா சாட்டர்டே சண்டே வந்து அவங்க வந்து வீட்டில் ஹவுஸில் பிஸியாக இருப்பாங்க. மண்டே நான் புறப்பட்டுட்டேன். அவங்கள்ட்ட வரேன்னு சொன்ன என்னால் அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்தோடனே அவங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பரில் கூப்பிட்டு அவங்கள இது பண்ணி இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களோட போகிறேன். ஸோ ப்ராமிஸை கீப்பப் பண்ணுறேன். ஐ ஃபர்காட் யுவர் நேம். மை M-A-I. M-E-I. மை. அவன் பேர் மை. ஸோ சே ஹாய். ஓகே, லெட்ஸ் கோ. யா, போலாங்க. ஓகே. Yeah, I don't want to go to Bay State. Now arrival go to look visit is the Opera House, Palo Prison. That side. Okay. பீச் சைடு, லேக் சைடுலாம் நம்ம ஆல்ரெடி போயிருக்கிறதுனால அவங்கள வந்து இந்த சைடு போக சொல்லியிருக்கோம். அங்கே ஓப்ரா ஹவுஸு அதெல்லாம் அவங்க இது பண்ணுறேன்னு இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபோனில் இது ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க 10 o'clockனாங்க. நான் வேண்டாம் 11 o'clockன்னு. அதை அவங்க 9 o'clockன்னு 9 மணின்னு புரிஞ்சுக்கிட்டு காலைல 8:50 நான் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன், கீழே இறங்கி வந்துடுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் 11 தானே வர சொல்லியிருக்கேன், இப்போ எப்படின்னா நான் ரெடியாக ஆகலையே அப்படின்னு. அப்புறம் இதாகி ஓகேன்னு சொல்லி பாவம் நல்லா ஊர்வலமாக போகிறாங்க. அதான் அந்த லேக்கு. நேற்று நடந்திருந்தேன் இல்லையா, இந்த வழியாக தான் வந்தேன். நேற்று லைட்டில் அதை பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு பகலில் அதை பார்க்குறீங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ஆனாலும் இதெல்லாம் அநேகமாக டூரிஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லோக்கல்ஸ் இருக்காங்க. இந்த வேகத்தில் போகும்போது ஒரு 4 இடம் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதாங்க நேற்று Trang Tien Plaza. I know that. Trang Tien shopping center, restaurant, expensive. Yeah, expensive. All. Yes. All branded items. ஸோ இந்த சைடும் இங்கேயுமே எல்லாமே இந்த பிராண்டட் ஐட்டம் ஷாப்ஸ் தான் பாருங்க. ஆல் அதான் அந்த லேடி சொன்னாங்க ஆல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்ட்ரீட்டு. இன்னொரு எக்ஸ்பென்சிவான சில்வர் ஸ்ட்ரீட்னு இருக்கு, அது ஒரு எக்ஸ்பென்சிவ். ஃபுல்லாக சில்வர், கோல்டு, சில்வர் எல்லாம் ஆர்னமெண்ட்ஸு. Louis Vuitton பிராண்டட் Louis Vuitton ஷோரூமு. ஒரு பெல்ட் 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா. இப்போ பேக் எடுத்தால் 2 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா அப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஓப்ரா ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் ஞாபகம். This is Opera House. I show you. This is the Opera. Okay. This is the Opera House. Okay. Today It's closed. 6 o'clock. Open. Evening. Yeah. Many people, Vietnam and people, family, everywhere is a boyfriend, girlfriend go to buy ticket. Look, visit is the music thinking. The Opera House.
Evening 6 o'clock it will open. Yeah. Okay. Saturday and Sunday busy. People go to the photo memory in the wedding. Wedding. Oh. Memory in the opera house. இதாங்க அந்த ஓப்ரா ஹவுஸ் என்ன சொன்னாங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க மெமரிஸு. இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 o'clock வந்து ஒரு கன்சர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் இது பண்ணோம் அப்படின்னாங்க. ஓகே, திஸ் இஸ் ஓப்ரா ஹவுஸ். ஓப்பன் டாப் பஸ்ஸு, அது மேலே ஏறி ஓப்பனில் வந்து அப்படி சிட்டியை டூர் பண்ணி பார்க்குறது. ஓப்ரா ஹவுஸ். இதாங்க வியட்நாமோட சுப்ரீம் கோர்ட், பீப்புள்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு. இது வந்து பிரிசன், மைசான் சென்ட்ரல். பிரிசன்னா இப்போ உள்ள பிரிசன் இல்லை, அப்போ இருந்த பிரிசன் அது. இது டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. 50,000 வேண்டி 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காங்க. Kinh doanh thì để khách hàng chuyển tiền vào đấy thì chị mới làm, thì để chị giao tên tài khoản 22 cho em nhé. கலிஃபோர்னியா. Nhưng mà chuyển tiền thì chuyển tiền 22 là chỉ có mỗi tài khoản cá nhân là của Sugar. Work very busy, eating very bad. Oh. Eating for of the people who are business, same eating the dog. Many people Vietnam and people tourists go to look visit in here Venice. அதாவது குழந்தைகள், அம்மா குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து சொல்லும் போதே we were crying. Yeah. I already many times in Venice. ஸோ அவங்களோட இதை பாருங்கள். அதை தேங்க்யூ. அதை பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி கண்ணீர் வருது, அழுதாங்கன்ட்டு. சாப்பிட்றதுக்கு இருக்காது, குழந்தைகளை கழுத்தறுத்து கொண்டுருவாங்க, பசியில் சாவு, இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. Hollow prison was constructed by French colonists 1896 ஃப்ரெஞ்சு காலனிஸ்ட்னால கட்டப்பட்டது. அதாவது 12,908 ஸ்கொயர் மீட்டரில் கட்டியிருக்க இந்த ஹாலோ பிரிசன் தான் வந்து ஒரு காலம் வரைக்கும் இண்டோ சைனாவில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரிசனாக இருந்தது. ஸோ இது இங்கே உள்ளே இருக்கிறவங்க செஞ்ச பாத்திரங்கள், பயன்படுத்தப்பட்ட அடுப்பு. ஜெயிலோட அமைப்பு பாருங்க. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இது ஸ்கெட்ச் பிளான். இப்போ இந்த ஜெயிலோட தோற்றுறது. இப்போ நம்ம வந்தோமே இந்த என்ட்ரன்ஸு உள்ள செல்லு. உள்ள எப்படி குடும்பப்பட்டு எப்படி இருந்தாங்க. இதை பற்றி சொல்லும் போதே அந்த பொண்ணு
எழுதுச்சுங்க. பாருங்க ஒரு கைதிகளும் அவங்க ஏன் கண்ணீர் விட்டாங்கங்கிறது இதை பார்க்கும்போது நம்மளுக்கே நெஞ்சு கப்படு பிடிக்கும். பாருங்க முடியாத தோல்ல சாட்சி. ஐயா காலை பாருங்க, காலை பாருங்க, காலை அது அதாவது விலங்கு மாதிரி காலை உள்ள வச்சு. ஸோ இது உங்களுக்கு இதுதான் பாத்ரூம், டாய்லெட்ஸ். இதுதான் உங்களுக்கு டாய்லெட்டு. அவ்வளோ பேருக்கு வந்து 2 டாய்லெட்டு. அப்படிங்க ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போக மாட்டாங்களா? இன்னும் உடம்பு சரியில்லைனாலும் இவ்வளோதான், இப்படியே இருந்து இதுலேயே சாக வேண்டியதுதான். ஸோ பாருங்க எவ்வளோ கொடுமையை அனுப்பிச்சிருக்காங்கன்னு. இதை பார்க்கும்போது தாங்க அந்த முடியாத அந்த வலி அந்த முகத்தில் தெரியுது பாருங்க. செல்லுன்னு நினைக்கிறேன். காய்ச்சட்டுங்கிறது சிறை விதிகளை மீறினவங்க உள்ள போட்டு தனி சில்ல போட்டு அடைச்சிருவாங்க. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இது பண்ணி தாங்க. இதுலேயே சாப்பிடணும், இதுலேயே கடன்கள் எல்லாம் முடிச்சிடணும். அதை முழு இருட்டு, ரொம்ப கொடுமையான. 1932 காம்ரேட் டுவாங் சென், ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் வியட்நாமீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவரை வந்து சிறைப்பிடிச்சு ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அவர் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்லாம் ஒரு தலைமை தாங்கி ஒரு மீட்டிங் நடத்தினார்னு சொல்லிட்டு செலிப்ரேட் லேபர் டே May 1 அன்னைக்கு மீட்டிங் நடத்தினார்னு இதில் கொண்டு வந்து போட்டாங்க. பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள கொடுமைகளை அனுபவிச்ச மாதிரி. அதாவது 1951 டிசம்பர் மாதம் 24 மரண தண்டனை விதிக்கப்பட்ட 16 பிரிசனர்ஸில் 5 பேர் பிரேக் பண்ணி இது வழியாக தான் தப்பி போயிருக்காங்க. அவங்களோட பார்ட்டி இதில் போய் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. April night 11th to 16th of March, the random political process escaped through this underground. They raised different locations for speaking in the group. 1945 வருஷம் மார்ச் மாதம் 11ஆம் 16ஆம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பிரிசனர்ஸுக்கு மேலே, அரசியல் கைதிகளுக்கு மேலே இங்கேருந்து இந்த அண்டர்கிரவுண்டு இது வழியாக தப்பி போயிருக்காங்க. 1945 ஆகஸ்ட் மாதம் நடந்த பார்ட்டி இதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய லீடர்ஸ் ஆகாங்க. ஒருத்தரை எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள்.
இந்த எக்ஸிபிஷன். எப்படி தப்பிச்சு போனாங்க, அண்டர்கிரவுண்ட் வழியாக எப்படி தப்பிச்சு போனாங்கிறது அதை விளக்குறது தான் அந்த இது. அவ்வளோதான் நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. Struggle against terrorism. Worcester is a planet benefit for அவங்க மேலே தண்ணி பிரித்து அடித்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தண்ணி அடித்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடக்குமுறை சித்திரவதைகள் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்குங்க. In the cycle of the elements of the medical தன் நாட்டு சுதந்திரத்துக்காக பிரெஞ்சு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடின அந்த பெண்களை வந்து கைது பண்ணி இங்கே தான் கொண்டு வந்தாங்க. இந்த சிறைச்சாலையில் வந்து மொத்தம் 270 ஸ்கொயர் ஃபீட்டு, அதில் 4 செல்லு, செல் ஃபார் ஃபீமேல் பர்சன்ஸ், அந்த குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கு, அப்புறம் செல் ஃபார் ஃபீமேல் பிரிசனர்ஸ், அப்புறம் 10 வருஷம் ஒரு கார்டன். அந்த நேரத்தில் இங்கே வந்து 300 பிரிசனர்ஸ் வந்துருக்காங்க. ஸ்மால் அதாவது தண்ணீர் கிடையாது, ஹைஜீனிக் கண்டிஷன் கிடையாது. இந்த ரேஷன் ஆஃப் ஃபுட் ஆல்வேஸ், அதாவது கொடுக்குற சாப்பாடு பத்தாது. மொத்தத்தில் வந்து அதாவது கொடுமைன்னா அந்த பெண் கைதிகளோட வாழ்க்கை வந்து, இந்த சிறை வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க இந்த நாட்டுக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. ஸோ இதுதாங்க 4 செல்லு, இது ஒரு செல்லு. அதாவது மொத்தம் 300 பேர், 75 பேர், ஒரு செல்லுக்கு 75 பேர். இதில் வந்து இதனால் வந்து 75 பேர் இருக்காங்கன்னா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ தண்ணி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. இதுதான் அந்த கழுத்தை துண்டிச்சு மரணத்தன்மை நிறைவேற்றுற இது. யார் யார் கழுத்தை எடுத்துட்டு இருக்காங்கன்னு அதில் போட்டிருக்காங்க. பெண் அரசியல் கைதிகள் அவங்களோட ஃபோட்டோஸ் 1930 1945 வரைக்கும் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடின பெண் அரசியல் தலைவர்கள்.
இந்த சிறையில் இருந்தவங்க, சிறை கொடுமையில் அனுபவிச்சவங்க. இரநூறு கைதிகளுக்கு வந்து ஒரு சின்ன குழாய் மாத்திரம்தான் இருக்குமா. டிப்பராப்பாட்டை பிக் டிப்பர் மேடிய கோகனட்ஸ், அதாவது ஒரு டிப்பராப்பாட்டை ஒரு இளநீர் அளவுக்கு தான் தண்ணீர். அதில் அவங்க குளிக்கணும், குடிக்கணும். அதாவது 2 இளநீர் சைஸுக்கு தண்ணீராக வந்து 2 நாளைக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. பாத்ரூம் வந்து ரொம்ப, அது வந்து குடிக்கிறது பாத்ரூம் வந்து ரொம்ப கம்மியான தண்ணீரில் இருக்கும். குளிக்கும்போது உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் தான் குளிக்கணும். படிக்கிறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. வயதானவங்களுக்கு அந்த உடன் இதை கொடுத்துட்டு தரையில் வந்து அந்த இள வயது கைதிகள் வந்து படுத்துடுவாங்க. வருஷம் காம்ரேட் ட்ரான்டாங் அதை வந்து 2வது தடவை அரெஸ்ட் பண்ணி இந்த செல்லில் தான் போட்டாங்க. செல் நம்பர் 13. மார்ச் 11, 1945 வருஷம் இந்த ஓலோ பிரிசன்லேருந்து அவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. 13 நம்பர் செல்லு. பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்தது. அதாவது குண்டு வீச்சிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பாம்பு ஷெல்டர் கனாயில் வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கு வந்து 3 பாம்பு ஷெல்டர் இருக்குமா. ஒன்று வந்து வீட்டில் வந்து, இன்னொன்று வேலை செய்கிற இடத்துல, இன்னொன்று ஸ்ட்ரீட்டில். கிட்டத்தட்ட 4 இண்டிவிஜுவல். ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. இந்த வரலாறு படித்தா இது ஒரு பெரிய வரலாறுங்க. நான் படிக்கலை, படிக்கணும் கண்டிப்பாக. நம்மளை கூட்டு வந்த அந்த லேடி வந்து இதை பற்றி சொல்லும் போதே ஏன் அப்படி கண்ணீர் விட்டாங்கங்கிறது இதை பார்த்தாலே தெரியுங்க. பாருங்க, அவங்களோட எலும்புகள் தெரிகிற எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. எப்படி தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, காலை கட்டி, கையை கட்டி. இதில் உயிர் நீத்தவங்களுக்காக அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே ஊதுபத்தி வச்சிருக்காங்க. ஸோ
உண்மையிலே இதை பண்ணும்போது நம்மளுக்கே கண் கலங்குங்க. ஆனால் முன்னாடி போகிற அந்த யூரோப்பியன் செஞ்சால்தான் பொருட்டவங்களுக்கும் கண் கலங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்க அழும்போது அதோட அர்த்தம் தெரியல, அப்புறம் தாங்க புரியுது அந்த கண்ணீரோட இது. இந்த வியட்நாமிஸ் யாரும் இதை மறக்கலைங்க. அவங்களோட சரித்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சு அதை அப்படி மனசுக்குள்ள ஆழ பதிவு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு தானாக கண்ணீர் வந்துடுது. இதோட சரித்திரமே தெரியாது எனக்கு. என்னவா அந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த ஊதுபத்தி அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த போகிற இடத்துல என்னவோ அப்படி கண்ணறியாமல் கண்ணு கலங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கே அப்படி இருக்குண்ணா, இவங்களோட சரித்திரம் தெரியாத நம்மளுக்கே அப்படி இருக்குண்ணா. இந்த வியட்நாமிஸ் அவங்க அழுறதில்ல, கண் கலங்குறதில்ல, அழுறதில்ல, ஏப்பு இல்லைங்க, ஆச்சரியம் இல்லை. ஓகே, அடுத்த இடத்துல மீட் பண்ணுறேன்.